Hi, very good morning. பசுமையான ஒரு காட்டில் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆமை ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு பறவை கூடு இருப்பதை கண்டது. இங்கே எப்படி யாராவது வாழ முடியும் என்று அது ஆச்சரியப்பட்டது. அதே நேரத்தில் அந்த பறவை கூட்டிற்குள் பறந்து வந்தது. ஆமை அந்த பறவையிடம் கேலியாகச் சொன்னது, என்ன ஒரு மோசமான வீடு உன்னுடையது. அது உடைந்த குச்சிகளால் ஆனது, அதற்கு கூரை இல்லை, பார்ப்பதற்கும் அழகற்றதாக இருக்கிறது. மேலும் இதை நீயே கட்டிக்கொள்ள வேண்டியிருந்தது என்பதுதான் இதில் மிக மோசமான விஷயம். உன் கூட்டை காட்டிலும் என் வீடாகிய என் ஓடு மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த பறவை பதிலளித்தது, அது கரடுமுரடானது, உடைந்த குச்சிகளால் ஆனது, பார்ப்பதற்கு பொலிவற்றதாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது இயற்கைக்கு திறந்த நிலையில் உள்ளது. நான் அதை என் கடின உழைப்பால் கட்டினேன், அது எனக்கு பிடித்திருக்கிறது. ஆமை பெருமையுடன் பதிலளித்தது, அது மற்ற கூடுகளைப் போலத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னுடையதை விடச் சிறந்தது அல்ல. ஆனாலும் நீ என் ஓட்டைக் கண்டு பொறாமைப்படுகிறாய் என்று நினைக்கிறேன். அதற்கு மாறாக, என் வீட்டில் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இடம் உண்டு. உன் கூட்டில் உன்னைத் தவிர வேறு யாரையும் தங்க வைக்க முடியாது. ஒருவேளை உனக்கு சிறந்த வீடு இருக்கலாம், ஆனால் எனக்கு சிறந்த இல்லம் இருக்கிறது என்று அந்த பறவை மகிழ்ச்சியுடன் கூறியது. நீதி: இந்த கதையின் நீதி என்னவென்றால், மக்கள் இருப்பதாலேயே ஒரு வசிப்பிடம் வீடாக மாறுகிறது. உறவுகளும் மக்களின் ஒன்றிணைவும்தான் அந்த இடத்திற்கு அன்பை நிரப்புகின்றன. அது தனக்கு மட்டுமே சேவை செய்யும் ஒரு ஆடம்பரமான இடத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்தது. உண்மையான மகிழ்ச்சி என்பது பொருள் வசதிகளிலிருந்தோ அல்லது வெளித்தோற்றத்திலிருந்தோ வருவதில்லை, மாறாக மற்றவர்களுடன் இடத்தையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதிலிருந்தே வருகிறது. Thank you. Bye. Like, share, and subscribe for more videos.